பரோட்டா சுடுறோம் பாருங்கள். நாங்களே சுடுறோம் பரோட்டா. மைதா மாவில் கொஞ்சம் சீனியை ஒரு முட்டையை கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கட்டி அதை பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சு இங்கே பாருங்கள் இப்படி தட்டி இப்படி போடணும். இப்போ இதை எடுத்து அடிக்க வேண்டியதான். இதை அடித்து காட்டுற பாருங்கள். இங்கே பாருங்கள் இப்படி நல்லா நீட்டாக மைதா மாவு செஞ்சு இப்படி சுற்றி இங்கே பாருங்கள் இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இங்கே பாருங்கள் பரோட்டா போட்டுட்டு இப்படி இப்படி செஞ்சு விடணும். இப்போ அடித்து காட்டுறேன் இருங்க. அப்படியே எடுத்துங்க போடுறேன் பாருங்கள். பாருங்கள் போட்டு அது அப்படியே எண்ணெயை ஊற்றி இப்படி இப்படி கையால் திருப்பணும். இப்படி திருப்பினாலே திரும்பிடும். எப்படி பரோட்டா அப்படியே பொசன்னு எப்படி அடிக்கிறாரு பாருங்க. சுட சுட அடிச்சிடணும். அப்போ தான் நல்லா சாப்பிட்டா பொசன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம காடை செஞ்சோம்ல அந்த காடைக்கு தொட்டு சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே திருப்பிடணும். திருப்பிட்டு இப்படி 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 செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அருமையான பரோட்டா. மைதா மாவு ஒரு 1/2 கிலோ வாங்கினா நம்மளே இப்படி செஞ்சு பழகிக்கலாம். இல்லை